எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுப்ராஜ் ஃப்ரம் கேசவலக்ஷ்மி டெக்னிக்கல் சர்வீசஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டாபிக் கிடையாது, பட் ஆனாலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே வந்து நம்ம ஒரு சக்ஸஸ் ரேட்டை அச்சீவ் பண்ண முடியாததுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஸ்கில் தான். ஸோ அனலிட்டிக்கல் ஸ்கில்லு எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது? நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் அதை வந்து சரி பண்ணணும். நம்ம டைரக்டா என்ன பண்ணுவோம், சில டைம் இதுக்கு இதுதான் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த சொல்யூஷன் இருந்தா ஓகே அப்படின்னு டைரக்டாவே நம்ம என்ன பண்ணுவோம், கவுண்டர் மெஷருக்கு போயிடுவோம், கரெக்டிவ் ஆக்ஷனுக்கு போயிடுவோம். பட் அந்த மாதிரி இல்லாம ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி நீங்க வந்து கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பிளஸ் வந்து அந்த பிரச்சனையில இருந்து நீங்க பர்மனண்டா வெளியே வர முடியும். அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ இந்த சொல்யூஷன்ஸ் எப்படி கொண்டு வர்றது, நம்ம வந்து இம்மிடியட்டா எப்படி கொண்டு வர்றதுன்னா இம்மிடியட்டா அதை கொண்டு வரவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இண்டிவிஜுவலா ஒரு விஷயத்த அனாலிட்டிக்கல்ல பண்ணவே முடியாது. ஒரு அனலைஸ் பண்ணோம்னா இண்டிவிஜுவலா நான் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் நான் வந்து பிரைன் ஸ்டார்மிங்ல கொண்டு வர முடியும். ஸோ நாம இப்போ அனலைஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம அஸ் அ டீமா தான் பண்ணணும். அப்ப டீமா பண்ணோம்னா என்ன பிரச்சனை வந்திருக்கோ அந்த பிரச்சனைக்கு ரிலேட்டடான பர்சன்ஸும் அந்த இடத்துல வந்து இருக்கணும். ஸோ மேபி ப்ராசஸ் ஓனர்ஸு ப்ளஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் இஃப் ரிக்வயர்டு, இல்லை அந்த ப்ராசஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸு, சூப்பர்வைசர்ஸு, குவாலிட்டி மெம்பர்ஸு எல்லாரையும் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அஸ் அ டீமாக வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு சிஎல் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்கலாம். கேஷுவல் லேபர் கூட வந்து ஒரு சின்ன சின்ன இன்புட்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால யாரையுமே வந்து இது நம்ம டீமில் இவங்க வேணாம், நம்ம மட்டும் டிசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க வேணாம். எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இம்பார்ட்டன்ட் பை வேர்டிங்கில். ஸோ ஜாயிண்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பிரைன் ஸ்டார்மிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரி, இந்த பிரைன் ஸ்டார்மிங் பாயிண்ட்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து ஆப்வியஸ்லி 6M அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணணும். இல்லை எனக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது சார், 6M அனாலிசிஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து மெயின் காசு, சப் காசு, டெரிட்டரி காசுலாம் போகணும், செகண்டரி காசு, டெரிட்டரி காசுலாம் போகணும், அப்போ தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுதான் ஈஸியான வழி. ஏன்னா அதில் தான் வந்து 6M கவர் ஆகுது: மேன், மிஷின், மெட்டீரியல், மெத்தடு, மெஷர்மெண்ட்டு அண்டு மதர் நேச்சரு. இல்லை எனக்கு இது வேணாம், எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒய்வை அனாலிசிஸ் தான். எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே ஏன் வந்தது அப்படின்னு ஒரு 5 தடவை நீங்கள் திருப்பி 5 கேட்டீங்க அப்படின்னாலே ஓகே. பட் எங்களோட தாரகம் வந்துடும் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 5 போதுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ப்ளஸ் 1 சேருங்களேன், உங்களுக்கு இன்னும் நல்ல அக்யூரேட்டான ரூட் காஸ் கிடைக்கும். அதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம கொஞ்சம் நார்மலாக ஒரு டிஸ்கஷனுக்கும் நார்மலாக ஒரு ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் அடிஷ்னலாக இப்படி ஏன் வந்திருக்க கூடாது, எதனால இப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்கறதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூட் காஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து நம்ம மிஸ் பண்ற ரூட் காஸ்ல ஒன்னா கூட இருக்கலாம். ஸோ அதனால 5 + 1 வேணா ஆட் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து இஷ்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இல்லை இது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம், இதை வந்து நான் வந்து உடனே அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு பெரிய டீம் வேணும், ஒரு டீட்டெயில்டான ப்ராசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக 8 டிசிப்ளின் மெத்தடை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். பட் என்னதான் 8 டிசிப்ளின் கான்செப்ட் போனாலுமே அதில் வந்து இந்த 6M அனாலிசிஸ், இந்த ஒய்வை அனாலிசிஸ் இதெல்லாம் வரும். இல்லை 4W 1H, 5W 1H, 5W 2H மெத்தடு இதெல்லாம் கூட நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். சிம்பிளாக சால்வ் பண்ணணும்னா ஒய்வை அனாலிசிஸ், 5W 2H இது ரெண்டையும் யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். இல்லை எங்களுக்கு வந்து அனாலிட்டிக்கல் மெத்தடே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, நாங்கள் வந்து இன்னும் டீப்பாக நல்லா லேர்ன் பண்ணிக்கணும்னா யூ அப்ரோச் கேசவலக்ஷ்மி டெக்னிக்கல் சர்வீசஸ். நாங்கள் உங்களுக்கு இந்த எப்படி அனலைஸ் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து எப்படி டீம் ஃபார்ம் பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணுறது, என்னென்ன QC டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து இதுக்கு ரிசல்ட் கண்டுபிடிக்கிறது, எப்படி ட்ராக் பண்ணுறது, எஃபெக்டிவ்னஸ் மானிட்டரிங் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே டீட்டெயில்டாக நாங்கள் கற்றுத்தரோம். ஸோ எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள். அனலிட்டிக்கல் ஸ்கில்லை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கோங்க. திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.